Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது MA 3303 பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜஸை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த 20 பேஜஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுக்க கிடையாது, அதாவது வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதாவது நல்ல மார்க்கே நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த 20 பேஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி வந்து நம்ம அதிகமாக கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் 11th 12th நீங்கள் படித்த விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அதுலேருந்தே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா பசங்கள் நம்மகிட்ட சொல்கிறது என்னென்னா, சார் எங்கள் ஸ்டாஃப் வந்து நடத்தவே இல்லை சார், எங்கள் ஸ்டாஃப் வந்து நடத்தவே இல்லை சார், இந்த மாதிரி நிறைய பசங்க சொல்கிறீங்க. நான் எப்போயுமே பசங்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அது M1 M2 M3 பேப்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே, 11th 12th புக்கை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நம்மளால் கேதர் பண்ண முடியும், அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யாரையுமே நம்ம என்ன சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதனால் இப்போ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 12th என்ன பண்ணியிருக்கோம், 11th சாப்டரில் நம்ம படித்த கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. சரியா? ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம், சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 12th புக்கை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த சாப்டர் மேக்ஸிமம் நல்லபடியாக நீங்கள் என்ன வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி 11th நீங்கள் என்ன பண்ணலாம், 12th சாப்டரில் கூட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த 6th கொஸ்டின்லாம் நமக்கு 11th என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது, 12th நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரியா? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போடலாம். இந்த ஃபார்முலாலாம் 12th 11th சாப்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி நிறையா சம்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 20 பேஜ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த 20 பேஜஸ் வந்து கண்டிப்பாக உதவும். அதனால் கடைசியாக போகிறப்ப இது ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.